ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகும். அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிப்பா எனக்கு அந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அம்மா பேசினாங்க, நம்ம வீட்டு கஷ்டம் உனக்கு தெரியாதா? நீ என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க? எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறப்ப நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்ப்போம், எதாக இருந்தாலும் சமாளிப்போம். ஒரு சில விஷயங்களை நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு விரும்பின மாதிரி எந்த விஷயமும் நடக்காது. எது நடக்குன்ருக்கோ அது நடக்கட்டும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொன்னேன், இல்லை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இது மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு இங்கே பிடிக்கல. அவங்க என்னை நடத்துகிற விதமும் எனக்கு பிடிக்கல. அதை உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. எதையுமே புரிஞ்சுக்கிட்டா நம்மளால் கண்டிப்பாக சமாளிக்கிறதுங்கிறது கஷ்டம். புரிஞ்சுக்கிறப்ப நம்மளுக்கு அது சரியான ஒரு இதாக இருக்கும். புரிஞ்சுக்காதப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுறது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாத ஒரு இதாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே, அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சில விஷயங்களை யோசித்தேன். யோசித்ததுக்கு காரணம் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கிறது நமக்கு கண்டிப்பான ஒரு விஷயத்த நம்மளால் இது பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் இது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே விட்டுட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் அதனால் நான் என்ன பண்ணேன்னா, போய் நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சொன்னது இருந்தாலும் எனக்கு வீட்டு கஷ்டங்கிறது இருக்குது தான், இல்லாமல் இல்லை. இருந்தாலும் வீட்டு கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்கு அது இப்போ ஒரு சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். அதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஒரு இடத்துல பிடிச்சா தான் வேலை பார்க்க முடியும். பிடிக்காம எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளால் வேலை பார்க்குறதுங்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை தேடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட வேலைக்கு போகலைன்னே ஈவினிங் நான் சொல்லிட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா பேசினாங்க, நான் அவ்வளோதான் அன்றைக்கி சொல்லியும் உனக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லைல்ல, உனக்கு என்ன இது பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இல்லைங்களே, ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயத்த யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன ஒரு இதோ அதை நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதையே போட்டு யோசிச்சுக்காதீங்க. சரியான ஒரு இதில் நம்ம நான் வேலை தேடிக்கிறேம்மா, நீங்கள் அதையே போட்டு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. என்னால் இதுக்கு மேலே என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு பிடிக்கல. பிடிச்சா தான் நான் வேலை பார்க்க முடியும். பிடிக்காம ஒரு விஷயத்தில் எப்படி நம்ம வேலை பார்க்குறது, பண்ணுறது, செய்கிறது பிடிக்காம நம்மளால் இருக்கிறதுங்கிறது கஷ்டம் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ அதை பற்றி யோசிக்காத, நம்ம சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணுவோம். அதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் நம்மளுக்கு எது நடக்குதோ அது நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம வேறு எந்த விஷயத்தையும் பற்றி யோசிக்கிறதுக்கான தேவைங்கிறது நமக்கு கிடையாது. அதை நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு சூழ்நிலைங்கிறது சரியாக இல்லை அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம். ஒரு சில நேரங்களில் நம்மளால் அதை நம்மளுக்கு எடுத்துக்கிறதுங்கிறது நம்மளுக்கு கஷ்டமான ஒரு இதில் தான் இருக்குது அப்படின்னோடனே, சரின்னு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் நான் வேலை தேட ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம குடும்ப கடன் இருக்குது. கடனுக்காக நம்ம சமாளிக்கணும், பண்ணணும், செய்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக கடன் பிரச்சனைலாம் இருக்குது நமக்கு. அப்படிங்கிறதுனால நான் யோசித்தது என்னென்னா, நம்மளால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த இது பண்ண முடியும். கண்டிப்பாக வேலை தேடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நமக்கான வேலை கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். அதுக்காக நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம் வேலை தேடுறது நம்ம தேடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்டலாம் நான் சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லி வச்சோன்னே அவங்களும் ஒரு 2-3 இன்டர்வியூக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு தேடிக்கிட்டு ஒரு ஒரு இடத்துல போனேன். கொஞ்சம் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியானுச்சு. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியானதுக்கப்புறம் எல்லாமே ஓகேங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. சரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் நான் இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணேன்னா, வேலை தேடி போன இடத்துல ஒரு வேலை எனக்கு கிடச்சிச்சு. நல்ல வேலையா இருந்துச்சு.